ஹலோ வியூர்ஸ், இன்னிக்கு நாம நாய்க்கு ஏன் பைத்தியம் பிடிக்குது, ரேபிஸ் ஏன் வருதுன்னு பார்க்கலாம். நாய் ஒரு விசுவாசமான விலங்காக கருதப்படுகிறது. ஆனால் அது பைத்தியமாகும்போது அது மிகவும் ஆபத்தானதாகிவிடும். ஒரு பைத்தியக்கார நாய் யாரையாவது கடித்தால், முறையாக சிகிச்சையளிக்கப்படாவிட்டால் அது மரணத்திற்கு வழிவகுக்கும். ஒரு நாய் ரேபிஸ் என்ற நோயால் பாதிக்கப்படும்போது அது பைத்தியமாகிவிடும். இந்த நோய் காற்றிலோ அல்லது சில காட்டு விலங்குகளிலோ கொண்டு செல்லப்படும் ஒரு வைரஸால் ஏற்படுகிறது. மேலும் அதன் தோலில் உள்ள காயம் வழியாக நாயின் உடலில் நுழைகிறது. இந்த வைரஸ் சுமார் 70 மில்லிமைக்ரான் விட்டம் மற்றும் சுமார் 210 மில்லிமைக்ரான் நீளம் கொண்ட ஒரு குண்டு வடிவிலானது. இது உமிழ்நீரிலிருந்து பாதிக்கப்பட்ட காயங்களுக்குச் சென்று, உணர்வு நரம்புகள் வழியாக மத்திய நரம்பு மண்டலத்திற்குச் சென்று, அங்கு பெருகி பின்னர் மூளை செல்களை அழிக்கிறது. நாய் சோம்பேறியாகி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உணவில் உள்ள அனைத்து ஆர்வத்தையும் இழக்கிறது. சுமார் 4 முதல் 6 வரை வாரங்களில் இந்த வைரஸ்கள் நாயின் மூளையை பாதிக்கும்போது நாய் உற்சாகமடைகிறது. அது உறுமுகிறது, குரைக்கிறது, வாயிலிருந்து உமிழ்நீர் நுரை வருகிறது. இந்த காலகட்டத்தில் நாய் யாரையும் கடிக்கலாம். நாய் பைத்தியம் என்று சொல்லப்படும் நிலை இது. இந்த அறிகுறிகள் தோன்றிய பிறகு அது 3 முதல் 5 நாட்களுக்குள் இறக்க வாய்ப்புள்ளது. சில பாதிக்கப்பட்ட நாய்கள் பைத்தியம் பிடிக்காது, ஆனால் பக்கவாதத்தின் அறிகுறிகளை காட்டுகின்றன. இது ஊமை வெறிநாய் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பைத்தியக்கார நாய் ஒரு மனிதனை கடிக்கும்போது அதன் உமிழ்நீரில் இருக்கும் வைரஸ் காயத்தின் வழியாக மனிதனின் உடலில் நுழைகிறது. ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு மன பலவீனம் மற்றும் அசௌகரியம் ஏற்படுகிறது. அதைத் தொடர்ந்து காய்ச்சல் ஏற்படுகிறது. அவர் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார், பயமாக உணர்கிறார். அவரது தொண்டையில் உள்ள தசைகள் தளர்ந்து உணவு அல்லது திரவத்தை விழுங்குவதில் சிரமத்தை எதிர்கொள்கிறார். அவர் தண்ணீரைக் கண்டு பயப்படுகிறார். அதனால்தான் இந்த நிலையை ஹைட்ரோபோபியா என்றும் அழைக்கப்படுகிறது, அதாவது தண்ணீர் பயம். நாய் கடித்த ஒரு மாதத்திற்குள் இந்த அறிகுறிகள் பாதிக்கப்பட்டவருக்கு தோன்றும். நாய் கடித்தவுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உடனடியாக சுத்தம் செய்து, கடித்த 3 நாட்களுக்குள் பாதிக்கப்பட்டவருக்கு ரேபிஸ் எதிர்ப்பு ஊசி போட வேண்டும். கடித்த இடம் மற்றும் கடித்த எண்ணிக்கையை பொறுத்து ஊசிகளின் எண்ணிக்கை 3 முதல் 14 வரை மாறுபடும். ரேபிஸ் வைரஸ் நரிகள், குரங்குகள், பூனைகள் மற்றும் எலிகளையும் தாக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.